தமிழ்நாட்டில் உள்ள 40 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் புதிய சுங்க கட்டணம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் அது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் நவீன். நவீன் வணக்கம். தற்போது எந்தெந்த சுங்கச்சாவடிகளில் எண்ணிக்கையானது உயர்த்தப்பட்டிருக்கிறது, மேலும் எந்தெந்த வாகனங்களுக்கு ஏற்றாற் போல கட்டணமானது உயர்த்தப்பட்டிருக்கிறது? தமிழகத்தில் இன்று நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்வு அமலுக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக பரனூர், வானகரம், சூரப்பட்டு, ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட 40 சுங்கச்சாவடிகளில் இந்த சுங்க கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது நாடு முழுவதும் 1288 சுங்கச்சாவடிகள் உள்ளன. குறிப்பாக தமிழகத்தில் 6606 கிலோமீட்டருக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளது. இந்த தேசிய நெடுஞ்சாலைகளில் சுமார் 78 சுங்கச்சாவடிகள் தமிழகத்தில் இருக்கின்றன. இந்த சுங்கச்சாவடி விலை உயர்வு என்பது 2 கட்டங்களாக கட்டணம் உயர்த்தப்படுகிறது. அதாவது 40 சுங்கச்சாவடிகளில் இன்று ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல கங்க்ராட்ஸ். யாரந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். மீதமுள்ள சுங்கச்சாவடிகளுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி சுங்க கட்டணம் என்பது உயர்த்தப்பட இருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கருத்து தெரிவிக்கையில் சுங்க கட்டண உயர்வு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 78 சுங்கச்சாவடிகளில் 32 சுங்கச்சாவடிகள் காலாவதி ஆகியுள்ளதாக தெரிகிறது. இருந்த போதிலும் இந்த காலாவதியான சுங்கச்சாவடிகளிலும் கட்டணம் உயர்வு என்பது அமலுக்கு வந்திருக்கிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிப்படைந்திருக்கிறார்கள். இந்த விலையேற்றத்தின் காரணமாக அத்தியாவசிய பொருட்களான பால், மளிகை சாமான், காய்கறி உள்ளிட்டவைகள் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நவீன். சுங்க கட்டணம் உயர்வு குறித்து வாகன ஓட்டிகள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டோல்கேட்டோட வரி உயர்த்தப்பட்டிருக்காங்க. இது ரொம்ப ஒரு வருத்தத்தை தரக்கூடிய ஒரு செய்தியாக தான் நாங்கள் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா ஒரு பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் விலை இதனால் உயர்த்தக்கூடும் அப்படின்ற ஒரு பயத்தை தள்ளுது இந்த ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி ஆசாசியாக ஒரு காரை வாங்கி ஒரு நிம்மதியான ஒரு பயணத்தை கூட எங்களால் மேற்கொள்ள முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி வரியை உயர்த்துவதை இந்த அரசு ஒரு கொள்கையாக எடுத்து வருது. இதெல்லாம் வரியை உயர்த்ததுனால எங்களுக்கு வாகனம் வாங்கணுன்ற ஒரு எண்ணமே இல்லாத ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். இந்த விலை உயர்வு பார்த்திங்கன்னா இந்த கட்டண உயர்வு பார்த்திங்கனாக்க எங்களுடைய மற்ற அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூடிய விலையின் உயர்வை கூட கொஞ்சம் தள்ளிடுன்ற மாதிரி சிந்திச்சு பார்க்குறோம். இது ரொம்ப மன வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா சாலைகள்லாம் குண்டும் குழியுமாக இருக்குது. சரியான பழுது பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட மிக்ஸாம் புயலுக்கு அப்புறம் அந்த சாலைகள் பழுதடைந்த நிலை இன்னுமே சீர் செய்யப்படலை. இதெல்லாம் தாண்டி சாலைகளில் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய அந்த மின்விளக்குகள் எரியப்படவே இல்லை. இதனால் நிறைய சாலை விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. இப்போ நேற்றைய தினம் கூட நிறைய சாலை விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. அதில் நிறைய உயிர் பலிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் முற்றிலுமாக தவிர்க்கணுன்னாக்க இது போன்ற விஷயங்களை முற்றிலுமாக ஒரு போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு இதை முற்றிலுமாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.